கடைசி காலத்துல எனக்கு புள்ள வேணும் மங்கம்மா. மங்கம்மா வேணாம் மங்கம்மா, நான் சொல்றது கேளுங்க. ஒரே ஒரு கூட மங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன ஆகுது? ஐயோ பரவாயில்ல மங்கம்மா, நான் சொல்றதை கேளு மங்கம்மா. இது 10 ஏக்கர் எழுதி வச்சிரு, 5 ஏக்கர்ல 10 ஏக்கர் எழுதி வச்சிரு. பரவாயில்ல, அதுக்கெல்லாம் இப்ப நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. மறு ஆபரேஷன் பண்ணி குழந்தை பெத்துக்கலாம். வேற இல்ல. ஐயோ என்ன கொடுமை இது. என்ன செய்வேன் மங்கம்மா? மங்கம்மா என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னையா வெள்ளையும் சொல்லேம்மா, கையில பொட்டலமும் பூவுமா வந்திருக்க, என்ன செய்தி? சும்மா அப்படியே ஒண்ணு பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? பழைய லவராச்சா, ரொம்ப நாள் ஆகுது பார்த்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்யா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏதோ இருக்க. ஏதோ இருக்கியா? ஆமா. ஏன்யா? என் வாழ்க்கை பத்தி தான் உனக்கு தெரியுமே. என்ன வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கேள்விக்குறியா இருக்கா? ஆமா. சரி இருக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? அது சொல்றேன் வா. உனக்கு பூவும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இதை பிடி பிரியாணியா. பிரியாணி லெக் பீஸ் இருக்கா? லெக் பீஸ் இருக்கு. சரி, உனக்கு ஸ்பெஷலா பிடிக்கும் லெக் பீஸ் வாங்கி கொடுத்தவங்க. லவ் பண்ணும்போது லெக் பீஸ்லாம் வாங்கி கொடுத்தல. அந்த யாவத்துல தானே பிரியாணி வேண்டியது இருக்க. ஆமா. பூனை வச்சு விட்டுமா? நீயா? சரி, ஆசைப்படுற வச்சு விடு. வச்சு விடியா, வச்சு விடு. ரொம்ப நாளாகுது. நம்ம ஆற்றுல குளிப்போம், தியேட்டருக்கு போவோம், என்னென்ன பண்ணுவோம். ஆமா ஆமா, பழசெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதையா. என் புருஷன் வந்துட போறான். புருஷனா? அதெல்லாம் பார்த்தாச்சு சந்தையில. சந்தையில பாத்துட்டியா? பார்த்துட்டு தானே இல்லைன்னு தெரிஞ்சுதானே இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுவா குத்தியா? வலிக்குது. வலிக்குதா? எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கனா? நீ நல்லா இருக்கேன்னு தானே மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட வரேன் நானு. சரி சரி, அப்புறம் வா பிரியாணி சாப்பிடு. சரி வாய், அப்படி ஓரமாக உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே உட்காந்து முக்கியமான விஷயம் பேசும். சரி, என்னதான் அப்படி முக்கியமான விஷயம் பேச போறியோ தெரியல. இங்கே உட்காரு. உட்காரியா. நான் பேசுறது என்னன்னா, எப்படி வேலைலாம் எப்படி போகுது? நல்லபடியா போகுது. இருந்தாலும் வயசுல இருந்த மாதிரியே தான் இப்பயும் இருக்க, மாப்பிள்ளை மாதிரி. அப்படியே இருக்கா, ஆனா மனசுதான் சரியில்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்ல தூக்கம் வரல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயம் சொல்லணுமா? ஆமா. பிரியாணி சாப்பிடவா? சாப்பிடு சாப்பிடு. அதானே பார்த்தேன். அதுக்குள்ள முக்கியமான விஷயம் எதையும் சொல்லிவிடாதயா. இல்ல, நம்ம லவ் பண்ணது 2 பேரும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஆமா. அதுக்கப்புறம் எங்க அக்கா பொண்ணை கட்டிக்கன்னா, உனக்கு வயசாயிடுச்சு மாமா, ஒன்னு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி, எவ்வளோ கெஞ்சினா கூத்தானா அதுவும் போயிடுச்சு எனக்கு. இப்போ எனக்கு நீ ஒன்று பண்ணணும், இந்த உதவி நீ பண்ணியே ஆகணும். நான் என்ன பண்ணணும்? 1 வருஷம் என் கூட வந்திருக்கணும். 1 வருஷம். புரியல. 1 வருஷம் என் கூட வந்துரு. உன் கூட வந்துருவா? வந்து எனக்கு ஒரு வாரிசை பெற்று கொடு. என்னது? எனக்கு வாரிசு வேணும். உட்காரு மங்கம்மா, நான் சொல்றதை கேட்டு எழுதுறேன். யோ, நான் முழுசா சொல்றேன், உட்காரா. ஏதோ நீ 10 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்து பழைய லவ்வர் ஆச்சு, ஏதோ பாசத்துல என்னை பார்க்க வந்தேன்னு பார்த்தா 1 வருஷத்துக்கு வந்துருன்னு கூப்பிடுற. இல்ல மங்கம்மா, நான் சொல்றதை கேலாம். சொல்லு. எனக்கு வந்து வயசாயிடுச்சு. ஆமா, வயசாயிடுச்சு. யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. சரி. எங்க அக்கா பொண்ணு ஏமாத்திட்டு போயிடுச்சு. சரி. நீனும் இப்படி உனக்கு உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா, வச்சுட்டாங்க. எனக்கு வந்து 10 ஏக்கர் நிலம் இருக்கு. எனக்குன்னு யாரு இருக்கிறா? எனக்கு கொல்லி போட எனக்கு புள்ள இல்ல, எதுவுமே இல்ல, சொந்த பந்தம் இல்ல. யோ, அதுக்காக நானும் ஒரு 5 ஏக்கர் நான் எழுதி வைக்கிறேன். 5 ஏக்கர் எழுதி வச்சிடறேன் உன் பேர்ல. சரி, நீ வச்சுக்கோ. வச்சுக்கிறேன். 1 வருஷம் மட்டும் வந்துட்டு 1 வருஷம் எனக்கு ஒரு வாரிசை பெத்து கூட. கடைசி காலத்துல எனக்கு வந்து நான் சொல்றத கேளுமாங்கம்மா, நான் சொல்றது கேளா. எனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க பிறந்து பேரம் பேத்தி எடுத்துட்டேன்டா நானு. நான் சொல்றது எனக்கு நரைச்சு போச்சு, எனக்கு நரைச்சு போச்சு. இப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா? புள்ள பத்தி யாருக்கு தெரியாம வந்து 1 வருஷம், ஒரே வருஷம் எனக்கு என் புருஷன் மட்டும் காதுல இத வாங்கலான்னு வெச்சு. உனக்கு என்ன தேவையோ நான் செய்யறேன் மங்கம்மா, நான் சொல்றது கேளா. என்ன செய்வ? எல்லாமே நான் பண்றேன். என் சொத்தே எழுதி வைக்கிறேனே. போடா பொசம் கட்டவனே. ஐயோ அம்மா, மங்கம்மா கடைசி காலத்துல எனக்கு புள்ள வேணும் மங்கம்மா. என் வாழ்க்கையே போயிடுவாங்கம்மா. நீனும் போயிட்டா, அக்கா பொண்ணும் போயிட்டா, எனக்கு வாழ்க்கை கொடு. எனக்கு வாழ்க்கை நீ இப்போ காலம்பெல்லாம் என் கூட இருக்க வேணாம். ஒரே ஒரு புள்ள மட்டும் பெத்து கொடு. கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்திட்டு கொல்லி வைக்கிறதுக்கு. மங்கம்மா உன் காலில் விடுற மங்கம்மா. மங்கம்மா வேணாம் மங்கம்மா, நான் சொல்றது கேளுங்க. ஒரே ஒரு புள்ள பெத்து கொடு மங்கம்மா. ஒரே ஒரு புள்ள, ஒரே ஒரு வாரிசு எனக்கு வேணும். பரவாயில்ல, அதுக்கெல்லாம் இப்ப நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. மறு ஆபரேஷன் பண்ணி குழந்தை பெத்துக்கலாம். நான் உனக்கு எல்லா செலவும் நான் பண்றேன். எனக்கு வாழ்க்கை கொடு மங்கம்மா.
புள்ள கொடு மங்கம்மா, ஒரே ஒரு புள்ள பெத்து கொடு மங்கம்மா, ப்ளீஸ் 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 மங்கம்மா, ப்ளீஸ். என் புருஷன் வந்துட்டா என்ன ஆகுறது? ஐயோ பரவாயில்ல மங்கம்மா, நான் சொல்றதை கேளு மங்கம்மா. எல்லாரையும் என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க, நீனும் என்ன விட்டுறாத. கடைசி காலத்துல உங்ககிட்ட வந்திருக்கா, நீ எனக்கு மனைவியா வருவேன்னு தான் நினைச்சேன், நீனும் வரல. எனக்கு ஒரே ஒரு புள்ள வரம் கொடுத்துட்டு போ மங்கம்மா. மங்கம்மா மங்கம்மா ப்ளீஸ் மங்கம்மா, நான் சொல்றதை கேளுமா. எனக்கு ஒரே ஒரு புள்ளைய மட்டும் கொடுத்து கொடு, ஒரு வாரிசு நீ பெத்து கொடுத்தா போதும். உனக்கு 10 ஏக்கர் எழுதி வச்சிரு, 5 ஏக்கர்ல 10 ஏக்கர் எழுதி வச்சிரு. போனா போது என் பழைய லவ்வர் ஆச்சு, ஏதோ பாசத்துல பூ வாங்கி ஒண்ணு விட்டா எனக்கு உலகத்துல பிரியாணி வாங்கி கொடுத்தேன்னு தின்னா என்னமோ குச்சி மிட்டாய் குருவி ரெடி கேட்க மாதிரி புள்ள கேக்குற என்கிட்ட வந்து. இல்ல மங்கம்மா, ஒண்ணு விட்டா உலகத்துல எனக்கு யாருமே இல்ல. நான் சொல்றது கேளு வேற வேலை இல்ல உனக்கு. மங்கம்மா மங்கம்மா, நான் சொல்றது கேளு மங்கம்மா. மங்கம்மா மங்கம்மா வேற வேலை இல்ல. ஐயோ என்ன கொடுமை இது, என்ன செய்வேன்?